அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியடைய எந்த கோரை மணியை பயன்படுத்தினால் அது வெற்றி தரும் என்பது பற்றி விளக்கமாக பார்ப்போம். நண்பர்களே, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது என்னும் குறளுக்கேற்ப நாம் ஒரு காரியத்தை செய்ய எண்ணுவதற்கு முடிவாவது இக்காரியம் இனி தவறாது என்று சொல்லும்படியான துணிவினை பெறுதலாகும் என்ற ஐயன் திருவள்ளுவரின் கூற்றுப்படி காரிய வெற்றிக்கு தினசரி வரும் கோரைகள் துணிவை தரும். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் உள்ளது. இந்த 24 மணி நேரத்தையும் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என்ற வரிசை கிரமத்தில் காலை 6 மணிக்கு துவங்கி ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கோரைகள் மாறி மாறி வரும். இந்த குறிப்பை நாம் காலண்டரில் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு வரும் ஒவ்வொரு கோரையிலும் துவங்கும் வேலைகள் அந்த கோரைக்கு தகுந்தாற்போல் பலன்களை தரும். எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் பார்க்க வருபவர்களை அதற்கான கோரை நேரத்தில் வரச் செய்தால் திருமண பேச்சுக்கள் நல்லபடியாக கூடி வரும். வேலை தேடுவோர் உரிய கோரையில் மனு செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். நாம் கூறப்பட்டுள்ள கோரையை பார்த்து ஆரம்பிக்கும் காரியம் முழுப்படையான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை கட்டாயம் திருப்திகரமாக முடியும். இனி நாம் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த கோரை மணிகளில் நாம் எந்த காரியங்களை செய்தால் அதில் வெற்றி பெறுவோம் என்பது பற்றி பார்ப்போம். சூரிய கோரை. இந்த கோரையில் உத்தியோகம், வியாபாரம் செய்யவும், ஒருவருடைய தயவை சிபாரிசை பெறவும், பெரிய அதிகாரிகளை பார்த்து பயன் பெறவும், பெரும் செல்வந்தர்கள் மற்றும் பொருள் உள்ளவர்கள் உயில் சாசனம் முதலியவை செய்வதற்கும் இது நல்ல கோரைமணியாகும். அடுத்ததாக சந்திர கோரைமணி. இந்த நேரத்தில் நாம் என்ன காரியங்கள் செய்யலாம் என்பது பற்றி பார்க்கலாம். வியாபாரம் செய்யவும், பெண் பார்க்கவும், பேசவும், கேள்விகள் கேட்கவும், பயணங்கள் மேற்கொள்ளவும், கப்பல் பயணம் மேற்கொள்ளவும், மகான்களை பார்த்து தரிசிக்கவும் நல்ல கோரைமணியாகும். தேய்பிறையில் உள்ள சந்திர கோரைகளில் மேற்படி நாம் கூறியவை எதுவும் உங்களுக்கு கைகூடாது. அதனால் வளர்வரை கோரையை பயன்படுத்தவும். அடுத்ததாக செவ்வாய் கோரை மணி நேரம். இந்த கோரையில் தன் கருத்துக்களை யாரிடமும் சொன்னாலும் அது எடுபடாது. நாம் யோசிக்காமல் ஒருவரிடம் நமது கருத்துக்களை சொல்வோமானால் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே இந்த செவ்வாய் கோரையில் எந்த முயற்சியும் செய்தல் கூடாது. அடுத்ததாக புதன் கோரைமணி. இந்த கோரைமணியில் தொலைபேசியில் தனக்குள்ள காரியத்தை பற்றி விசாரிக்கவும், வழக்கு சம்பந்தமாக வழக்கறிஞர்களை பார்க்கவும், எழுத்து வேலைகளை பார்க்கவும், தேர்வு சம்பந்தமாக எழுதி பார்க்கவும், ஜோதிட விஞ்ஞான ஆராய்ச்சி செய்யவும், தாய்மாமன் வகை உறவுகளை சந்திக்கவும் நல்ல கோரைமணியாகும். அடுத்ததாக குரு கோரைமணி நேரம். இந்த கோரைமணியில் எல்லா காரியத்தையும் செய்ய உரிய கோரை. கடன் பெற பணக்காரர்கள் தயவை நாடவும், தேவையான பொருட்களை நாம் வாங்கவும், உத்தியோகம், பண விஷயம் விவரங்களை தொடங்கவும், ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கவும், தடையின்றி தொழில் நடக்க கடன் பெறவும், வியாபார கொள்முதல் செய்யவும், விவசாய பொருட்களை லாபத்தில் விற்கவும் இந்த கோரைமணி மிகவும் சிறந்ததாகும். அடுத்ததாக சுக்கிர கோரைமணி நேரம். எல்லாவித காரியங்கள் நடத்தவும், பெண் பார்த்து பேசிடவும், திருமணம் உறுதி செய்யவும், கலை நிகழ்ச்சிகளுக்கும் சினிமா படப்பிடிப்பு துவங்கவும், மற்றவர்களிடம் உதவி பெறுவதற்கும், விருந்து கொடுக்கவும், விருந்து உண்ணவும், கடன் வசூல் முயற்சி செய்யவும், மருந்து உண்பதற்கும், வாகனங்கள் வாங்குவதற்கும், மனைவி வழி உறவினர்களோடு பேசுவதற்கும், பிரிந்து வாழ்ந்து வரும் தம்பதியரை ஒன்று சேர்க்கவும், பேச்சுவார்த்தை துவங்கவும்
இந்த சுக்கிரஹோரை மிகவும் நல்ல கோரை மணி நேரம் ஆகும். அடுத்தபடியாக சனி கோரை மணி நேரம். இந்த கோரை மிகவும் கொடுமையானது. இந்த கோரையில் எந்த காரிய பேச்சுக்களையும் தவிர்க்க வேண்டும். இருந்த போதிலும் இந்த சனி கோரையில் நிலங்கள் மற்றும் அளவு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கவும் தோப்பு துறவுகளை பற்றி பேசவும் நல்லது. மேலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் இந்த சனி கோரை மணியை தேர்வு செய்தால் இந்த கோரை மணியில் எந்த காரியங்கள் எடுத்தாலும் நிலம் வாங்கினாலும் விற்பனை செய்தாலும் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மேலும் வளர்வரை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கோரை மணிகள் சுபகாரியம் செய்ய உத்தமமாக இருக்கும். சூரியன், செவ்வாய், சனி ஆகிய 3 கோரைகளில் சுபகாரியங்களை எப்போதும் செய்தல் கூடாது. மீறி செய்தால் அதில் பலவிதமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தும். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.